வணக்கம். இன்னைக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறதோட நேத்தோட மார்க்கெட் க்ளோசிங் எப்படி இருந்துச்சு, ஆப்ஷன் டேட்டாஸ் என்ன இருந்துச்சுன்றது பார்க்கலாம். நேற்று வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 22,527 க்ளோஸ் ஆச்சு. ஸோ 527 ரைட். ஹையஸ்ட் கால் 22,550 சரியா. ஸோ எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சோ அதுக்கு ஜஸ்ட் மேலே வந்து நிஃப்டி வந்து நிறைய கால் ரைட்டாக இருந்துச்சு. டவுன் சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 22,000 தான் ஹையஸ்ட் புட்டு இருந்துச்சு. பட் 22,300 வந்து செகண்ட் ஹையஸ்ட் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நேற்று வந்து ஹையஸ்ட் புட்டு வந்து 1 crore இருந்துச்சு. செகண்ட் ஹையஸ்ட் வந்து 98 lakhs இருந்துச்சு. ஸோ 300. ஸோ எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சோ அதில் வந்து ஒரு 220 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்துச்சு? ஸோ நேற்று பயங்கர டைட் ரேஞ்சு. கால்லேயும் வந்து 1 crore கால் இருந்துச்சு அந்த 22,550. இன்றைக்கி வந்து மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? டைம் பாஸ் ரைட். மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கொஞ்சம் மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே, கொஞ்சம் மேலே, கொஞ்சம் கீழே, ஒரு 10:30 மணிக்கு கீழே ஒரு -40 -50 அப்படியே வச்சுட்டு -73 வந்து க்ளோஸ் ஆச்சு ஸ்பாட்டு. ஃபியூச்சர்ஸ் வந்து -93. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 185, அதாவது பாட்டம் டு ஹை. பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் 361 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங்கு அண்ட் -112 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 39 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது ரைட். அண்ட் பேங்க் நிஃப்டி 40. ஸோ மார்க்கெட்டை வந்து நேற்றுக்கு இன்றைக்கி, ஸோ நேற்றே வந்து ஒரு கோடு போட்டாங்க. இன்றைக்கி வந்து அந்த கோட்டுக்குள்ளாரே அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ பேசிக்காக இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் சாப்பிட்ருக்காங்க ரைட். ஒன்று. ரெண்டாவது, நாளைக்கு வந்து லீவு ரைட். மார்க்கெட் லீவு, சாட்டர்டே லீவு, சண்டே லீவு. உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை இப்படி வச்சுக்கிட்டு டெஃபினட்டாக நோபடி வில் பி இன்ட்ரெஸ்டட் டு டேக் ஃபார்வர்ட். ஸோ ஆப்ஷன்ஸை வந்து மார்க்கெட் அங்கேயே வச்சுட்டு ஆப்ஷன் ரைட் பண்ணவங்க கில் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து ஹெவி டெலிவரி எதுலேயுமே இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம வந்து டெலிவரின்ற மாதிரி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் டெலிவரி வந்து எதுலேயுமே வந்து பெருசாக கிடையாது சரியா. டேட்டாஸில் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹெவி டெலிவரின்னு சொன்னால் ஒரு விதத்தில் அதாவது எக்ஸ்ட்ராடினரியாக கிடையாது. ஐசிஐசிஐ பேங்க்கு, பஜாஜ் ஃபைனான்ஸு, சன் ஃபார்மா, மரிகோ அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க், இது எல்லாமே வந்து ஹெவி வெயிட்ஸ் ரைட். ஸோ மார்க்கெட்டில் வந்து யாருமே வந்து they didn't show much interest. பாலிசி பஜார் எஸ் இன்றைக்கி வந்து ஒரு 5.5% டவுன் ஆகிருந்துச்சு. பாரத் ஃபோர்ஜ் அது வந்து 4.9% கீழே விழுந்துருந்துச்சு. ஆட்டோ செக்டாரில் மோஸ்ட் ஆஃப் அதாவது வண்டி விற்கிறவங்க யாருமே வந்து கீழே விழுல. வண்டி ஆன்சிலரி பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, மதர்சன்னு, பாரத் ஃபோர்ஜு, இவங்களாம் வந்து கொஞ்சம் கீழே விழுந்துருக்குறாங்க. அதனால ஆட்டோ செக்டார்ஸ் தான் வந்து இன்றைக்கி ஹையஸ்ட் ஃபால். செகண்ட் ஹையஸ்ட் ஃபால் வந்து ரியல் எஸ்டேட். எல்லாருமே வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து கிளாரிட்டி இல்லை சொன்னால் ரியாலிட்டிஸ் கீழே விழுவ தானே செய்யும். ஒன்று. ரெண்டாவது வந்து காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், ஓப்ராய் ரியாலிட்டி ஆகட்டும், இல்லை டிஎல்எஃப் ஆகட்டும், இவங்களாம் வந்து ஓரளவு கீழே விழுந்திருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. பேசிக்காக இன்றைக்கி மார்க்கெட்டில் எந்த விதமான மூமெண்ட்ஸே கிடையாது. இட் வாஸ் மோர் ஆஃப் ஏ டைம் பாஸ். ஒன்று. ரெண்டாவது, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸை வந்து ஸோ அது ஒரு பாயிண்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ எந்த சைடில் வேணாலும் குதிக்கலாம். மண்டே அன்னைக்கு நல்ல கேப்பாக போனாலும் நான் வந்து குதிக்கிறதுக்கு ரெடி, கேப் டவுன் வந்தாலும் குதிக்கிறதுக்கு ரெடி. ஸோ ஞாபகம் வச்சுங்க, அந்த 22,500 வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதை உடைக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுச்சோ அதே மாதிரி தான் இப்போ மேலே உடைச்சிட்டு போகிறதுக்கு வந்து கஷ்டப்பட்டுருக்கு. ஸோ அந்த ஜோனில் தான் நிற்கிது. ஸோ மார்க்கெட் ஒரு கிளாரிட்டி இல்லாத எங்கே போகணுன்றது தெரியாத உட்காந்துட்டுருக்கு. ஒன்று. டெக்னிக்கலாக எலியட்ஸ் வேவ் பிரகாரம் நம்ம டே சார்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் டவுன் சைடுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆப்ஷன் டேட்டாஸ் எந்த விதமான டைரக்ஷன்ஸ் காட்ட மாட்டேங்குது. டெக்னிக்கல் அனாலிசிஸில் அதே ஜோனில் வந்து கன்சாலிடேஷன்ஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஏற்கனவே அது வந்தப்போ ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே வந்துச்சு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு, அந்த ஜோன்லேயே வந்து நிற்கிது. ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு கிளியர் கட் டைரக்ஷன்ஸ் வேணும். நேற்று இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் வந்துச்சு. வெரி குட் இன்ஃப்ளேஷன்ஸ் ரைட். நம்ம வந்து 5.5% பக்கமாக இருந்தோம், அதில் வந்து 3.5%க்கு வந்திருக்கிறோம். வெரி குட் இன்ஃப்ளேஷன். ஒன்று. ரெண்டாவது வந்து ஜான்வரியோட ஐஐபி டேட்டாஸ்
அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து பயங்கர என்கரேஜிங்காக இருந்துச்சு. இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். இதனால் மேபி மார்க்கெட்டில் ஒரு டைரக்ஷன்ஸ் கிடைக்கும்னாங்க, கிடைக்கல. ஸோ எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் நேற்று நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் யூஎஸ் மார்க்கெட் உப்பு சப்பு இல்லாத ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆச்சு. டாலர் இண்டெக்ஸ் மட்டும் 104க்கு போயிருக்கு. நேற்று வந்து 104க்கு கீழே இருந்துச்சு, இன்றைக்கி 104க்கு மேலே போயிருக்கு. ஆனாலும் கமாடிட்டி ப்ரைஸஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கீழே விழுந்திருக்கணும், பட் உழுவில். க்ரூடு மட்டும் வந்து ஒரு 3/4% விழுந்திருக்கு. கோல்டு, சில்வர் இது எல்லாமே வந்து ஃப்ளாட்டிஷாக இருக்குது. ஞாபகம் வச்சுங்களேன், டாலர் வீக் ஆக ஆக ருப்பி ஸ்ட்ராங் ஆகணும். இன்றைக்கி வந்து டாலர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ருப்பியும் ஸ்ட்ராங்காக இருக்குது. நேற்றுலாம் வந்து 87.30 87.25 அந்த ஜோனில் இருந்தது வந்து இன்றைக்கி வந்து 87.5 இருக்குது. ஸோ 87 rupees 5 பைசாவில் இருக்குது. ஸோ இதனால் இந்தியன் கோல்டு ப்ரைஸ் மாறி இருக்கா? கிடையாது. முந்தா நேற்றோ நம்ம வந்து பார்த்தோம், ரொம்ப நாள் கழிச்சு வந்து 1 lakh மேலே தாண்டி நின்றுச்சு சில்வர். 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட ஹோல்சேல் ரேட், சென்னை ரேட்டு. இன்றைக்கும் அதே ஜோனில் தான் நிற்கிது, ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. 1,700,000 வந்து நிற்கிது சில்வரை பொறுத்த வரைக்கும். ருப்பி நானும் வந்து அந்த 9,000 டச் ஆகும், அந்த மேஜிக்கல் நம்பர் பார்க்கலான்னு ஆசைப்பட்றேன், வரமாட்டேங்குது. சென்னையில் வந்து 8,970 அந்த ஜோனில் தான் வந்து நிற்கிது. இது வந்து 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ஹோல்சேல் ரேட். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டைரக்ஷன் இல்லாத, எந்த விதமான க்ளூ கொடுக்காத, அதை வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆகட்டும், டேட்டாஸ் ஆகட்டும், இல்லை எலியட்ஸ் வேவை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடு தான் வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி தான் நம்ம பார்த்தாகணும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் டைரக்ஷன்ஸ் இல்லாது தான் நிற்கிது. ஸோ நம்மளோட வேலை என்ன? வெயிட் பண்ணுறது தான், வேறு வழியே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. பட் ஐ வில் சே நோ. ஏன்னு சொன்னால், ஒரு பாட்டம் ஃபார்மேஷன் ஆகட்டும், ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வரட்டும், ஒரு பிரேக் அவுட் ஆகட்டும். ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா மேபி ஒரு 5-6% வந்து we will miss it. பட் ஸ்டில் நம்மளோட சேஃப்டி வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து இதுதான் பெஸ்ட்டு, நம்ம வந்து இங்கே 52 weeks லோ இருக்குது, நம்ம வாங்கலான்னு நினச்சி வாங்கும் போதும் நம்ம நேரம் சூப்பராக இருக்குல்ல. ஸோ அது 52 weeksல நிற்காது, 104 weeks டவுனுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் மீம்லாம் வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பார்த்துங்க, ட்ராப் ஆகாத பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. கேஷ் இஸ் தி கிங். நேற்றும் வந்து என்னோடய தம்ப்நெயில் வந்து இதாக தான் இருந்துச்சு. இன்றைக்கும் அதை தான் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணுறேன். பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், கேஷை வந்து பேங்க்கில் வைங்க. டெஃபினெட்லி we will get a very good opportunity to invest. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.